கம்ஃபர்டிங்காக இருக்கிற சில ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பல்ல காட்டிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே எனக்கு இருக்குன்னு பிடிச்சி வாங்கினனால அதை எடுத்து காமிக்கும் போதும் இல்லை நான் பார்க்கும் போதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த குட்டி வாட்ச் ஓடுதுன்னு தான் நினைக்கிறேன். டைம் பார்க்கறதுக்காக இது வாங்கலை. பேபி பிங்க் கலரில் ஒரு லாக் மாதிரி. இது இந்த பேபி பிங்க் பார்க்கும்போதே வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். உள்ள காமிங்காக ஒரு ஃபீல் வரும். சில கலர்ஸ் அப்படி எனக்கு ஃபீல் ஆகும். சூதிங் கலர், காமிங் கலர் அப்படின்னா இந்த பேபி பிங்க் கலர். அதனால இது வாங்கினேன். அடுத்து வந்து 2026ஓட ஒரு கேலண்டர், பெயிண்டிங்ஸ், வால் பேப்பர், போட்டோஸ் அந்த மாதிரிலாம் பிடிக்கும். ரொம்ப கேரிடே ஆயிரும். ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதையே யோசிச்சு அப்படியே உள்ள மூழ்கி கிணத்துக்குள்ள விழுகிற மாதிரி அந்த ப்ராப்ளம்குள்ள விழுந்து வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாம அந்த மாதிரி இருப்போம். அதனால எனக்கு இந்த வால்பேப்பர் அங்கங்க வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் போடும்போது why am I here, what am I doing, what I should do next அப்படியெல்லாம் எனக்கு ஒரு ஃபீல்ல வரும். விமென்ஹுட் செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆர்ட்டும் பிடிக்கும், பெயிண்டிங்கும் பிடிக்கும். அந்த வகையில் 2026ஓட கேலண்டர் வாட்டர் கலர் ஆர்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் ஷாப் போனேன். அந்த ஒர்க் ஷாப்பை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணவங்க வந்து சங்கீத பிரியா. ஒரு கனெக்டிங் டாட்ஸ் இருக்கும்ல நம்மளுக்கு. இப்போ சில கலர் இப்போ சொன்னேன்ல பேபி பிங்க் பார்த்தா எனக்கு காமிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆர்ட் தெரப்பியில் இருக்குது. கோவம் வருது அப்படின்னா கோவத்தை நம்ம எப்படியாவது ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷனில் நம்ம ஃபீலிங்ஸை வந்து லெட் அவுட் பண்ணிடணும். அதுக்கு ஒன் ஆஃப் த ஃபார்ம் தான் வந்து பெயிண்டிங், கலர்ஸ் அந்த மாதிரி. நீங்கள் ரொம்ப ஆங்கிரியாக இருக்கிறத டெபிட் பண்ணணும்னா நீங்கள் என்ன வரைவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தோட பெயிண்டிங்கை மட்டும் தான் காட்டணும். ஏன் ஆங்கிரியா இருக்கும், என்ன பிரச்சனை, இதெல்லாம் எதுவுமே சொல்லல. பெயிண்டிங்கை மட்டுமே பார்த்து we could understand that என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆங்கிரிக்கு ஒரு கலர் வச்சிருக்காங்க. அந்த கலர் கலர்ஸுக்கும் ஃபீலிங்ஸ்க்கும் தெரப்பிக்கும் என்ன கம்யூனிகேஷன் இருக்குன்றதெல்லாம் வந்து நான் அவங்க மூலமாக தான் அவங்க பண்ண இந்த கான்செப்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது என்ன தெரியுமா, செலிப்ரேட்டிங் விமென்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து ஒரு கோலம் போட்டுட்டு இருக்க மாதிரி சீசன்ஸ் விமென் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி அவங்க ட்ரா பண்ணியிருப்பாங்க. பின்னாடி வந்து பூக்கள்லாம் இருக்குது. பார்க்கவே கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. விமென்ஹுட்டை, நம்ம சீசனை, நம்ம வாழ்கிற லைஃபை அது எல்லாத்தையும் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு வரும். ஃபீல் ஸோ பேசிக்லி அது ஷார்ட் டேர்மாக இப்படி வெர்டிக்கலாக இருக்கும். இது வந்து ஃபுல் பேஜாக இருக்கும். நம்ம எப்படி வேணால் திருப்பி வச்சுக்கலாம். கேலண்டர் வேணும்னா கேலண்டர் வச்சுக்கலாம். இல்லை பெயிண்டிங் இருக்கணும் அப்படின்னா பெயிண்டிங் வச்சுக்கலாம். இந்த பிக்சர் சூப்பராக இருக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற கலர்ஸ் ஆகட்டும், இல்லை இதில் இருக்கிற கான்செப்ட் ஆஃப் சீசன்ஸ் அண்ட் விமன் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சூதிங்காக இருந்துச்சுன்னு சொல்லணும். மழை வரக்கு முன்னாடி மண் வாசனை நல்லா இருக்கும்ல, அப்போ ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ஃபீலை தான் நான் எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். பெயிண்டிங் காமிச்சேன், பிங்க் கலர் காமிச்சேன். ஸோ வந்து எனக்கு டச்சில் வந்து எதெல்லாம் சூதிங்காக இருக்கும், காமிங்காக இருக்கும் அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சி அதில் ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து சோஃபாக்கு வைப்போல இது வந்து டிமார்ட்டில் விஷால் மார்ட்டில் வாங்கினேன். பெங்களூர் போயிருந்தப்போ சும்மா விஷால் மார்ட் போனப்போ கம்மி காசுக்கு இந்த மாதிரி கிடச்சிது. இது வந்து அப்படியே புஷ்ஷுன்னு இருக்கும். இது நம்ம சோஃபாவில் வச்சுருந்தோம்னா நம்ம இப்படி பண்ணும்போது சயின்டிஃபிக்காக ஏதோ ஒரு இது இருக்கும். நம்ம ஆன்ஷியஸாக இருக்கும்போது கையை வந்து நம்ம ஏதாவது ஒரு சாஃப்ட் ஸ்பேஸ் இல்லை ஏதோ ஒரு ஸ்பேஸில் நம்ம ரப் பண்ணும்போது நர்வஸ் சிஸ்டம் வந்து காம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. அதனால தான் வந்து தெரப்பி போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புஷ்ஷுன்னு ஒரு புஷ்ஷு கூட இல்லை, ஒரு மாதிரி அது தொட்டாலே நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பொம்மைலாம் நிறைய வச்சுருப்பாங்க. சேர்லையும் நிறைய வச்சுருப்பாங்க. அதுக்கு ரீசன் இதுதான். நெக்ஸ்ட் அதே டச் கேட்டகரியில் இன்னொன்று வாங்கினேன். இந்த பொம்மை இதை வாங்கும்போதே நினச்சேன் அழுக்காயிடும், ஆனால் லைட் அழுக்காயிடுச்சு. சோஃபா மேலே வச்சுக்கிட்டேன். இது வந்து நல்லா, அதாவது அந்த பில்லோவாது வந்து கொஞ்சம் அதுவும் புஷுன்னு தான் இருக்கும். பட் அதை விட இது வந்து ரொம்ப பிஷிக் அப்படி இருக்கும். இப்போ கிராஸ் பண்ணுவேன் அப்படியே உண்மை சீரியஸாக இன்னும் என் மேனேஜர் இப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது இதை பார்க்கும்போது அப்படின்னு ஒரு ஃபீல் வருதுல்ல, அந்த ஃபீல்காக தான் நான் இதை வாங்கினேன். நீங்கள் பிரிஜட்டன் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா நிக்கோலா வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு யூடியூப் வீடியோவில், ஹாவ் கியூட் அண்ட் ஸ்மால் things that you like around you. Life is too small, ஆனால் அது நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. அதனால இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூட் திங்ஸ் எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு. நாட் தட் நம்ம நிறையா பணம் ஸ்பெண்ட் பண்ணணும், இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை. ஏதோ ஒன்று, ஒரு 10 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ, இல்லை 10 ரூபாய்க்கு ஒரு ரோஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று அப்பப்போ கான்ஷியஸ் எஃபர்ட் போட்டு நம்ம வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு மேபி நம்ம நர்வஸ் சிஸ்டம் கொஞ்சம் சூதிங் ஆகி இட்ஸ் ஓகே, லைஃப் இஸ் டு லிவ், பிரச்சனையெல்லாம் அவரை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். நம்ம வந்து வேலைக்கு வந்ததுக்கப்புறம், பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம், சின்ன பிள்ளையாக இருந்த டைமில் என்னென்ன ஹாப்பினஸ் இருந்துச்சோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நாங்கள் 3 பேர் ஒரு கேங்கு. அந்த கேங் பேர் மினியான்ஸ். அப்போது யோசிச்சு பாருங்கள், மினியான்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நாங்கள் பேசுவோம். பியூர்லி வந்து ரொம்ப
சைல்டிஷாக இருக்கிற ஒரு கேங் அது. அந்த கேங்லேருந்து நாங்கள் அந்த விஷால் மார்ட் போனேன்னு சொன்னேன்ல பெங்களூருக்கு, அவள் வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன். சுகுணா அவள் பேர். ஸோ சுகுணா, நான், மது 3 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு பொம்மை, ஒரே டைப் பொம்மை 3 பேர் வீட்டிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் ஒரு பொம்மையை வாங்கினோம். அந்த பொம்மை தான் இந்த பொம்மை. இதுவுமே வந்து சாஃப்டாக இருக்கும், டச் ஃபீல்க்காக வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப் ப்ராடக்ட் இது. அடுத்து எனக்கு காமிங்காக இருக்கணும் அப்படின்னு நான் வாங்கினது வந்து இந்த ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ். இதில் என்ன காமிங் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பெரிய நான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் நான் வைக்க மாட்டேன், நான் வந்து நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் தான் வைப்பேன், நேச்சுரல் செடி தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் வந்து நேச்சுரல் பிளான்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கினேன். ஆனால் அதை சத்தியமாக மெயின்டைனே பண்ண முடியல. செத்து போயிடுது, இல்லைனா பூக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆகிட்டுருக்கு. அண்ட் ஏதோ ஒரு 2 நாளைக்கு ஊருக்கு போகணுன்னா கூட போக முடியல, யார்கிட்டையாவது சொல்லிட்டே போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து ஒரு பாயிண்டில் வந்து இட்ஸ் ஓகே, ஐ வில் ஸ்விட்ச் டு ஆர்டிஃபிஷியல் ஸ்டப்ஸ் அப்படின்னு ஆகிட்டேன். அண்டு எனக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தால் போதும். பிளான்ட் கிட்ட ஒரு மதர் ஃபீலோட சில பேர் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகலை. ஐயோ அதுக்கு தண்ணி ஊற்றணும், ஐயோ அப்படி படப்படன்னு ஆகிற அளவுக்குலாம் எனக்கு ஒன்றும் ரெஸ்பான்சிபிலிட்டி வர மாட்டேங்குது. அப்புறம் ஊற்றிக்கலாம் அப்படி தான் எனக்கு ஒரு ஃபீல் வருது. அதை ஒரு உயிராக பார்க்க மாட்டேங்கிறேன் நான். பட் எனக்கு பார்க்குறதுக்கு க்ரீனாக இருக்கணும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுதுன்றதே நான் லேட்டர் தான் கண்டுபிடிச்சேன். அதுவும் வந்து பல செடிகளை கொண்டதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஓ ஆமாம் அப்படின்னு தோணுச்சு. இதை வாங்கும்போது நான் வந்து இவ்வளோ ஹாப்பியாகன்னு நினச்சி பார்க்கல. ஆனால் ஒவ்வொரு டைம் நான் இந்த பூவை கிராஸ் பண்ணும்போதும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சது, ஓ நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் எவ்வளோ பிடிக்குது. டச் சொல்லிட்டேன், சீயிங் பார்த்தாச்சு. அடுத்து ஸ்மெல்லில் ஒன்று வாங்கியிருக்கேன். அஜ்மல் சொல்லிட்டு ஒரு பர்ஃப்யூம் கடை ப்ளஸ் இந்த மாதிரி திரவியங்கள் கடை இருக்குது. நிறைய ட்ரையல் பார்த்துட்டு இருந்தோம். பர்ஃப்யூம்ஸும் ட்ரையல் பார்த்தோம், பக்கூரும் ட்ரையல் பார்த்தோம். அதில் இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது என்னன்னா ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லுன்னா அப்படியா அப்படி இருக்கும். உட் பீசஸை வந்து பர்ஃப்யூம்குள்ளே ரொம்ப நேரம் வந்து சோக் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா இதை கொடுப்பாங்க. இது நம்ம என்ன பண்ணோம்னா, நல்லா நிலக்கரி இருக்குல்ல, அதை வந்து சூடாக்கிட்டு அது மேலே போட்டோன்னா எனக்கு இந்த வாசம் என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, குட்டாக ஹாப்பியாக டிஸ்டர்ப் பண்ணுது. சார்கோலில் வந்து நம்ம சூடான சார்கோலில் அதை போட்டோன்னா புகை வரும். அந்த புகை வந்து என்ன ஆகும்னா, நம்ம சோஃபா வால் அந்த மாதிரி எல்லாம் போய் ஸ்டிக் ஆகி, நாட் தட் கறி மாதிரி ஸ்டிக் ஆகாது, இன்விசிபிளாக வந்து இந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல்லே வந்து ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ நீங்கள் வீடு திறந்த உடனேயுமே உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும். ரீசெண்டாக வந்து உட்டு யாராவது, இப்போ எனக்கு உட் ஸ்மெல் பிடிக்கல எனக்கு போட்ட பர்ஃப்யூம், பட் யாராவது போட்டிருந்தாங்க, அதை நம்ம மோந்து பார்த்தோம் அப்படின்னா அது நல்லா இருந்துச்சு. அதனால சரி இது வந்து உட் ஸ்மெல் வந்தது. இதோட ரேட்டு மட்டும் கொஞ்சம் நானே ஷாக் ஆகிட்டேன். இந்த ஒரு டப்பா வந்து 3500. எனக்கே வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் அந்த சிந்தட்டிக் ஃப்ளேவர் மோந்து பார்த்து இரிட்டேட் ஆகி தலைவலிக்கு இருக்கு. ஒரிஜினல் ஆயில் ப்ளஸ் கொஞ்சம் ப்ரீமியம் ஃபீல் வந்துச்சு, ப்ளஸ் சட்டிலாக இருந்துச்சு அந்த உட்டு ஸ்மெல்லு. அதனால் இட்ஸ் ஓகே, நம்ம ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியாச்சு. ஊத் எக்ஸாட்டிக் 50 கிராம்ஸ். இதை விட கம்மியாலாம் இருக்குது, 1000 1500 அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஆனால் அது எல்லாமே வந்து சிந்தட்டிக்னால நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அப்படி குப்புன்னு அடிக்கும். மேபி நம்ம ஃபிகர் அவுட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கம்மியாக போட்டு அந்த மாதிரிலாம் ஃபிகர் அவுட் பண்ணலாம். இது எவ்வளோ தூரம் வந்து ஹார்மோனை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு எனக்கு தெரியலை. கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் தான், பட் அவுட் ஆஃப் ஆல் ஆட்ஸ் இந்த விஷயங்கள்லாம் நான் கட் பண்ணோன்னா அப்படி ஒரு ஹெல்த் எனக்கு தேவையில்லடா அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து இந்த ஸ்மெல் பக்கூர் வந்து எனக்கு ஆட் ஆயிடுச்சு. அதனால் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன் அந்த ஐடியாலஜியில். The idea of this video is to ஞாபகப்படுத்திஃபை தட் உங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரி காமிங்காக ஐட்டம்ஸ் இருக்கும், அது இருந்துச்சுன்னா போய் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. பயங்கர எக்ஸ்பென்சிவாக வாங்க சொல்லலை, குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் வாங்கி நிம்மதியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும். அதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணுமோ அந்த ஸ்டெப்பெல்லாம் எடுக்கணும். See you in the next video. Bye.